நேற்றைய சுதந்திர தினத்தில் சோனியா காந்தி செயல்பட்ட விதம் கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக சார்பில் பதாகைகளை ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாட்டின் 80வது சுதந்திர தினம் உலகமெங்கும் உள்ள இந்திய மக்களால் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. டெல்லியில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்ட பொழுது சோனியா காந்தி அவர்கள் செய்த சில செய்கைகள் சர்ச்சைக்கு உள்ளாகின. இதனை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக தலைவர் ஜெகதீசன் தலைமையில் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டம் காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் எதிரே நடைபெற்றது. இதில் தேச ஒற்றுமைக்கும் எதிராக வந்தே மாதரம் பாடலின் பொழுது சோனியா காந்தி நடந்து கொண்ட விதம், ராஜீவ் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர்களை கண்டித்தும் பாஜகவினர் கோஷங்களை எழுப்பினர். மேற்கண்ட செயல்கள் தொடருமே ஆனால் இந்திய நாட்டில் இருந்து அவர்கள் துடை தெரியப்படுவார்கள் என பாஜக மாவட்ட தலைவர் ஜெகதீசன் பேட்டியளித்தார். பாத்தீங்கன்னா நேற்று அவர்கள் அதனுடைய வெளிப்பாடாக நேற்று வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. அத்தனை அரசு அலுவலகங்களாக இருந்தாலும் அரசு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அதே போல பள்ளி கல்விகளாக இருந்தாலும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் நம்முடைய வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட வேண்டும் என்று சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. ஆனா இவங்க நேற்று காங்கிரஸ் அலுவலகத்துல இந்த வந்தே மாதரம் பாடலை பாடித்தான் காங்கிரசும் வளர்ந்தது என்பதனை மறந்து வந்தே மாதரம் பாடலை இசைத்ததை சகித்துக் கொள்ள முடியாமல் சோனியா காந்தி அவர்கள் அந்த பாடலுக்கு இடையாக ஸ்டாப் ஸ்டாப் என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களை விரட்டுவதோ, கார்கேயினால அவர் விரட்டப்படுவதோ, காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அவரை விரட்டுவதோ, அவருடைய மகன் ராகுல் காந்தியை மிரட்டுவதுமாக நேற்று நடந்து கொண்ட விதம் துளியேனும் இந்த தேசத்திற்கு ஆதரவாகவோ அல்லது இந்த தேசத்தின் மீது பற்றுள்ளவராகவோ அவர்கள் காண்பிக்கப்படவில்லை. அவர்கள் மிகவும் வருந்தத்தக்க வகையில், அதாவது கீழ்த்தரமாக நடந்து கொண்டதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நாடு தழுவிய அளவில் அத்தனை மாவட்ட தலைநகரங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி இந்த கொடுஞ்செயலை வன்மையாக கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதை பொருட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த தாலுகா அலுவலகத்தில் எதிர்க்க நாங்க இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை காங்கிரசுடைய அந்த இந்திரா காங்கிரசுடைய தவறான இழி செயலை கண்டித்து, தேச விரோத செயலை கண்டித்து இன்றைய தினம் கட்சியினுடைய பெருமக்களோட பொதுமக்களோட நாங்க இந்த மெழுகுவர்த்தி ஏந்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இது போன்ற செயல்களை மீண்டும் நடத்துவார்களேயானால், செயல்படுவார்களேயானால், ஈடுபடுவார்களேயானால், அதனை ஊக்குவிப்பவர்களாயானால் அவர்கள் இந்த தேசத்தில் இருந்து துடைத்தெறியப்படக்கூடிய நாட்கள் வெகு விரைவில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.